வணக்கம். இன்னைக்கு நம்ம மாற்றம் டெஸ்ட் பேட்சோட டெஸ்ட் நம்பர் 9க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்குறோம். ஓகேங்களா? டெஸ்ட் நம்பர் 9ல பொருளாதாரம் ஆல்ரெடி தமிழ் வீடியோ பார்த்துருப்பீங்க, மேக்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தில் முக்கியமான ஒரு சில டாபிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் கான்செப்டாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இருக்குது, ஃபேக்சுவல் பாயிண்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் கான்செப்ட், வருவாய் ஆதாரங்கள். நமக்கு என்னெல்லாம் வருவாய்கள் மூலங்கள் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து மெயினாக டேக்ஸை பற்றி படிக்கணும். ஓகேங்களா? என்ன டேக்ஸ் எல்லாம் பற்றி படிக்கணும்? டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ், அதாவது நேர்முக வரி, மறைமுக வரி. இந்த மாதிரி நேர்முக மறைமுக இந்த வரிகளை பற்றி அதிகமாக படிக்கணும். நேர்முக வரியில் எதாவது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருமான வரி, இன்கம் டேக்ஸ் வரும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய கார்பரேட் டேக்ஸ் வரும். மறைமுக வரியில் ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அதுக்கு தனியாக சிலபஸில் இருக்குது. இருந்தாலும் மறைமுக வரியில் ஜிஎஸ்டி, கலால் வரி, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் டேக்ஸ், விற்பனை வரி, இதெல்லாம் வரும். நம்ம டேக்ஸ் பற்றி படிக்கணும். இது இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய பங்குகள் என்ன கமிட்டி போட்டு அதை பற்றி படிக்கணும். அடுத்து ரிசர்வ் வங்கி, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நமக்கு சிலபஸில் பேங்கிங் அப்படிங்கிற டாபிக் கொடுக்குற, அதுக்கு பேங்க் பற்றி படிக்காமல் இருக்கக்கூடாது, ரிசர்வ் வங்கியை பற்றி படிக்கணும், கம்பல்சரி படிக்கணும். சரிங்களா? அப்போ ரிசர்வ் வங்கி கொடுத்தாலே அது சம்மந்தமாக பேங்க் கான்செப்ட் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அப்போ ரிசர்வ் வங்கி உருவாக்கப்பட்ட நாள், அது எப்போ தேசியமயமாக்கப்பட்டது, அதனுடைய முக்கியமான பாயிண்ட்ஸு, எத்தனை சோனல் ஆஃபீஸ், எல்லாமே படிக்கணும். கொஸ்டின்ஸ் வருது, பார்க்கலாம். அடுத்து நிதி கொள்கை, நாணய கொள்கை. நாணய கொள்கைன்னு சொல்கிறத விட பணக்கொள்கைன்னு சொல்லலாம். நிதி கொள்கை, பணக்கொள்கைன்னு சொல்லுவாங்க. அது எப்படி நம்ம ஃபிஸ்கல் மேனேஜ் பண்ணுறோம், ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் மானிட்டரி பாலிசி. அப்புறம் ஃபினான்ஸ் கமிஷன், ரொம்ப முக்கியமானது. முதல்ல ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் இதை பற்றி வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான நிதி பகிர்வு இருக்குது. அடுத்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், சரக்கு மற்றும் சேவை வரிகளை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? மொத்தம் இருக்கக்கூடியது ஒரு 4-5 டாபிக் இருக்குது. அதை பற்றின கொஸ்டின்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கீழ்கண்டவற்றை ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ பற்றி. கீழ்கண்ட பணிகள் எது? ரிசர்வ் வங்கி மேற்கொள்ளும் பணிகள் எவை? ஓகே, which are the following functions of Reserve Bank of India. ஃபர்ஸ்ட் ஆர்பிஐ உருவாக்கப்பட்டது 1934 சட்டத்தின் அடிப்படையில் 1935 உருவாயிருக்கும். சரியா? 4 வந்து சட்டம் போட்டிருப்பாங்க. அதன் அடிப்படையில் 35 உருவாக்கிட்டு 1949 நம்ம தேசியமயமாக்கி இருப்போம். ஏன்னா உருவாக்கும் போது பிரைவேட் கம்பெனி கிட்ட இருக்கும், அதை நம்ம விலைக்கு வாங்கி நம்ம அதை வந்து நம்ம தேசியமயமாக்கி நேஷனலைசேஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா? ரைட். அடுத்து இதோடைய பணி என்ன? ரிசர்வ் பேங்க்னா நமக்கு என்ன தெரியும்? சார், ரூபாய் நோட்டெல்லாம் அச்சிடிக்கிறது, வெளியிடுது. ஏன்னா அதில் தான் ரூபாய் நோட்டோடைய கவர்னர் சைன் இருக்குது. சரி, ரைட்டு. வேறு என்ன செய்கிறாங்க? எல்லா பேங்க்கும் அவங்க தான் ரூல்ஸ் போடுறாங்க. ஆமாம், எல்லா பேங்க்ஸும் அவங்க தான் ரூல்ஸ் போடுறாங்க. இதை தவிர வேறு எதாவது செய்கிறாங்களா? வேறு எதுவும் நாங்கள் கேள்விப்பட்டது சார், நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் சரிங்களா, நிறைய விஷயம், வேறு நிறைய விஷயம் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ரிசர்வ் பேங்கோடைய ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதுலேயே நம்ம புக்கிலையும் செலக்டடாக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு தெரியாமல் ஏகப்பட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் மானிட்டரி பாலிசியே அவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னு முடிவெடுப்பாங்க. பணவீக்கம் உயருது, குறையுது, இதுக்கேற்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி கமிட்டி அதுக்கேற்ற மாதிரி ரெப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரெப்போ ரேட் எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது வட்டி விகிதம் மாற்றுறது, எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க, பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, பணத்தை வெளியிடுதல் பண்ணுறாங்களா? ஆமாம் சார், அவங்க தான் அச்சிடுறாங்க, அவங்க தான் வெளியிடவும் செய்கிறாங்க. அதை வச்சுக்கோ, பணத்தை அச்சிடுவதும் பணத்தை வெளியிடுவதும் ஆர்பிஐ தான். அப்போ நாணயத்தை வெளியிடுவது யாரு? அதுவும் ஆர்பிஐ தானே? அப்படி கிடையாது. நாணயத்தை வெளியிடுவது யாரு கேட்டாங்கன்னா நிதி அமைச்சகம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய அரசு. இந்த 2 தான் ஆப்ஷன். நாணயத்தை வெளியிடுது. பணத்தை அச்சிடுவது யாருன்னு கேட்டால் நம்மளுடைய ஆர்பிஐ, அதுதான் பணத்தை அச்சிட்டு வெளியிடுவது. ரைட் ரைட். வங்கி கடனை கட்டுப்படுகிறது. பேங்கர்ஸ், சரி, கண்ட்ரோல் ஆஃப் பிராண்ட் கிரெடிட். எஸ், உண்மைதான், 100%. ஒரு வங்கி, அதை நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் எந்த அளவு கடன் அதிகமாக கொடுக்கலாம், எந்த அளவு கம்மியாக கொடுக்கலாம், எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறது. வட்டி வீதத்தை ஏற்றுறது, உயர்த்துறது, கம்மியாகிறது, எல்லா விஷயத்தையும் பண்ணுவதன் மூலமாக வட்டி வீதத்தையும் கம்மி பண்ணும். அப்போ வங்கி கடனையும் கட்டுப்படுத்தும். அரசின் வங்கி 100% உண்மை. 2019 மட்டுமே ஆர்பிஐ இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாயை வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதாவது அவங்களுக்காக சேவ் பண்ணி அமௌண்ட்டை இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? பேங்கர்ஸ் டு கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட்டுக்கும் இது வங்கியாக செயல்படுது. கவர்மெண்ட் கடன் தேவை அப்படிங்கிறப்போ ஆர்பிஐ மூலமாக தான் கடன் வாங்கிக்குவாங்க. அப்போ அரசின் வங்கியாக செயல்படுகிறது. வங்கியின் வங்கி கூட சொல்லுவாங்க. எடுத்து பாருங்க, மாற்று விகிதத்தை கட்டுப்படுகிறது. எனது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூப்பரான ஒரு பாயிண்ட். ஆர்பிஐ கிட்ட தான் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய டாலர், ஓகேங்களா, அந்த பணத்தோடைய அந்த என்ன சொல்றது, இந்த டாலர், வெளிநாட்டு பணம் எல்லாமே ஆர்பிஐ தான் சேவ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட், வெளிநாட்டு மாற்று விகிதத்தை யார் தான் கட்டுப்படுத்துறா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஆர்பிஐ தான் கட்டுப்படுத்துறாங்க. சரி, அப்போ 4மே அவங்களுடைய ஃபங்க்ஷன் தான். இது இல்லாமல் வேற என்ன சார்? வட்டி விகிதத்தை மாற்றுதல், உயர்த்துதல், குறைத்தல், வட்டி விகிதத்தை மாற்றுதல், வங்கிகளுக்கு வங்கியாக செயல்படுதல். ஓகேங்களா?
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிதி சரி நம்மளுடைய பணக்கொள்கையை கட்டுப்படுத்துறது, பண வீக்கத்தை கட்டுப்படுத்துறது, இது எல்லாமே நம்மளுடைய ஆர்பிஐ மெயின் ஃபங்க்ஷன்ஸாக இருக்குது. இதெல்லாம் கொடுக்குது. இதை தாண்டி கொடுக்காது எவ்வளவோ ஃபங்க்ஷன்ஸ் நிறைய இருக்குது, நம்ம குறிப்பிடப்படவில்லை. அதனால ஆன்சர் இப்போதைக்கு இது எல்லாம் அப்படின்னா 1 2 3 4. அடுத்து ரிசர்வ் வங்கி அரசுடைமையாக்கப்பட்டது, தேசியமயமாக்கப்பட்டது, இந்த மாதிரி எந்த வார்த்தை வந்தாலும் அதற்கு ஒரே பொருள் தான். சரிங்களா? 1935 ரிசர்வ் வங்கி உருவாக்கும் பொழுது அது வந்து ஒரு பிரிட்டிஷ் கம்பெனியால் உருவாக்கப்பட்டது. பிரிட்டிஷ் கம்பெனியால தனியார் தான். இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் ஆகும்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒரு சில விஷயத்த இந்தியன் கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிட்டாங்க விடுதலை கொடுக்கும்போது. ஆனால் ஒரு சில விஷயத்தை தனியார் பிரிட்டிஷ்காரங்க இருந்தது ஒப்படைக்கவில்லை. அப்படி ஒன்று தான் இந்த ஆர்பிஐ. இது பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்தது. அப்படி பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்ததுனால நம்ம 1949 ஜனவரி 1 என்ன வாங்கியிருந்தோம்னா இதை விலைக்கு வாங்கி நம்ம தேசியமயமாக்கணும். இதை பற்றி நம்ம ஆர்பிஐ பற்றி முந்தானியத்துக்கு கூட ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். சரிங்களா? டீட்டெயிலாக அது சின்ன சின்ன இயர்ஸ் பற்றி இருக்கும். அதில் டேட் வந்து ஏப்ரல் 1 சொல்லியிருப்போம். ஏப்ரல் 1 கிடையாது, ஜனவரி 1 தான். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்க, அது ரிசர்வ் வங்கியின் பணக்கொள்கையை நோக்குங்க. நான் சொன்னா ரிசர்வ் வங்கியோட ஒன் ஆஃப் த எய்ம் வந்து மானிட்டரி பாலிசி கண்டிப்பாக இருக்குது. மானிட்டரி பாலிசி கட்டுப்படுத்துறது அவங்க தான். அதை எதெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படி பார்க்கலாமா? விலையை நிலைப்படுத்துதல், அதாவது பிரைஸ் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? அப்புறம் டாக்ஸ் ரேட்டா, டாக்ஸுக்கும் ஆர்பிஐக்கும் சம்பந்தமே கிடையாது. சரியா? டாக்ஸை உயர்த்துறது, டாக்ஸை கம்மி பண்ணுறது, இதெல்லாம் ஆர்பிஐ கிட்ட அதுக்கும் ஒரு ஸ்டெப் தள்ளி தான். அதெல்லாம் பார்த்துக்கிறது எல்லாமே ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் பார்த்துக்குவாங்க. ஆர்பிஐ பார்த்துக்க போகிறதே கிடையாது. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ வரி விகிதத்தை பற்றி பேசவே கூடாது. ஆர்பிஐ பணக்கொள்கை அது கிடையாது. டெலிட் பண்ணிடலாமா? சமூக நீதி, என்னடா எந்த பக்கம் பார்த்தாலும் தமிழ்நாட்டு சமூக நீதி பேசுகிறாங்கன்னா கொஸ்டினோட சமூக நீதி வச்சிருக்காங்க. ஆமாம், கிடையாது. ஓகேவா? சமூக நீதி வச்சிருக்காங்க தவிர அது இன்டைரக்டா எப்படியோ சுற்றி முற்றி வேணா சமூக நீதியை வந்து வட்டியை குறைக்கிறது, எல்லாருக்கும் கடன் போய் சேரணும் அப்படி பேசலாமே தவிர டேரக்டா அதோடைய நோக்கமா அப்படி கேட்டால் அப்படிதான் சொல்லக்கூடாது. சரியா? சமூக நீதிங்கிறது ஒரு வேற, சோசியல் ரிஃபார்ம், அதுக்கப்புறம் வந்து சமூகத்தில் மாற்றம் காணுபவர்கள் இது போன்ற பேசக்கூடியது. ஆர்பிஐங்கிறது மானிட்டரி விஷயம். அங்கே கொண்டு ஏன் இந்த சமூக நீதியை திணிக்கணும்? கிடையாது. ஓகே, அப்போ இந்த ரெண்டு கிடையாது. விலை நிறைப்படுத்துது, அதாவது விலைவாசி ஏறாம கட்டுப்படுத்துறது தான் ஆர்பிஐயோட மெயின் எய்ம். அதுதான் சொன்ன முதல் கொஸ்டின், இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றது, அது மெயின் எய்மே இந்த ஆர்பிஐயோட வேலை தான். அப்போ ஒன்று மட்டும்தான் சரி. சரியான விடை தானே கேட்குறாங்க? எஸ், நோக்கத்தில் சரியான விடை ஒன்று மட்டுமே சரி. அடுத்து ரிசர்வ் வங்கியின் பணம் சாராத பணிகள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன சார் பணம் சாராத பணிகள்? நான் மானிட்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. பணம் சம்பந்தமான விஷயம்னா ரிசர்வ் வங்கி பணத்தை அச்சிடுது, விலைவாசியை கட்டுப்படுத்துது, இதெல்லாம் பணம் சம்பந்தமான. பணம் சாராத இதெல்லாம் பார்க்கலாம கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். வங்கிகளின் கடனை கட்டுப்படுத்துதல், இது பணம் சம்பந்தது தானே? ஆமாம் சார், பணம் சம்பந்தம், கடன்னாலே பணம் தானே. அப்போ இது கிடையாது, இது பணம் சார்ந்தது. அந்நிய செலவாணி மாற்றத்தை கட்டுப்படுத்து, இப்போ நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுவும் பணம் தானே. ஒரு டாலர் = 80 ரூபா, பணம் சம்பந்தமானது தானே. அப்போ இதுவும் கிடையாது. வணிக வங்கிகளுக்கு உரிமம் அளித்தல், இது என்னதான் வங்கிகளை பற்றி பேசினாலும் பணம் சம்பந்தமான டைரக்டான விஷயம் கிடையாது. ஓகே, அப்போ வணிக வங்கி அப்படின்னா என்னது? கமர்ஷியல் பேங்க்ஸ், அவங்களுடைய லைசன்ஸ் கொடுக்குறது யாருன்னா ஆர்பிஐ தான் கொடுப்பாங்க. ஓகே, கமர்ஷியல் பேங்க்ஸுக்கு லைசன்ஸ் கொடுக்குறதே யார் தான் பண்ணுவாங்கன்னா ஆர்பிஐ தான் பண்ணுவாங்க. அப்போ வணிக வங்கிகளுக்கு உரிமத்தை அளித்தல், கரெக்ட். ஓகேங்களா? வைப்பு காப்பீடு திட்டம், டெபாசிட் இன்சூரன்ஸ் ஸ்கீம். எஸ், இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஆர்பிஐ ஃபங்க்ஷன்ஸில் இன்சூரன்ஸையும் பேங்க்ஸோட ரெகுலேட் பண்ணணும். அப்போ இதுவும் வந்து ஒரு காப்பீடு திட்டம் தான். சரி, இதில் தான் பணம் கட்டுறமே அப்படின்னாலும் இது வந்து காப்பீடு திட்டம். ஓகே, பாதுகாப்பு திட்டம் தான். அதனால் இந்த ரெண்டு மட்டுமே சேரும். அப்போது சாராத படிக்கிறது சிடி ஆப்ஷன் இருக்கா? எஸ், ஆப்ஷன் சிடி. ஸோ சி. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல எந்த ஒரு விஷயம்னாலும் அதை பேசுவதற்கு, அதை அனலைஸ் பண்ணுவதற்கு நம்ம ஊர்ல கமிட்டிகளை போடுவது வழக்கம். ஓகேங்களா? அது ரொம்ப காலத்துல இருந்து, அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும், ஜெயலலிதா இறப்பிலிருந்து ரம்மியை ஒழிப்பதற்காக இருக்கட்டும், நீட்டி ரிசர்வேஷன் கொடுப்பதற்காக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் கமிட்டி போடுவது வழக்கம். தமிழ்நாடு மட்டும் இந்தியா லெவலில் எல்லா இடத்துலையும் அப்படி போடப்பட்டதுதான். பொதுத்துறை வங்கிகளுடைய லாபத்தை மதிப்பீடு செய்வதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி தான் நரசிம்மன் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு கமிட்டி எதுக்காக சொல்லிட்டு
எக்கனாமி ரிலேட்டடான கமிட்டி பார்த்துக்கணும். ஓகேங்களா? பின்னாடி கூட ஜிஎஸ்டி பரிந்துரை செய்த கமிட்டி இது அப்படின்னு வரும். ஓகே, இதில் பாருங்க, ராஜா செல்லையா கமிட்டி எதுக்காக அப்படின்னா இறக்குமதி வரியை கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. ஓகேங்களா? இறக்குமதி வரி அதை வந்து கம்மி பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க. 105க்கு ஏ, சரி பிபி நரசிம்மன் குழு. நரசிம்மன் குழு நிறைய இடத்துல வரும். ரைட், பார்க்கலாமா? நபார்டு, HDFC, IDBI, SHG இது எல்லாமே வங்கி தொடர்பான ஒரு சில விஷயங்கள். நபார்டு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட், இதுதான் நபார்டோடைய முழு விரிவாக்கம். நபார்டு எப்போ உருவாக்கப்பட்டது அடுத்த கொஸ்டின்ல பார்க்கலாம். நபார்டோடைய முழு விரிவாக்கம் சொல்லிட்டேன். இதுல நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட். ஓகேங்களா? ரைட். இப்போ இது எதுக்காக நான் சொல்லிட்டேன், அக்ரிகல்ச்சர் வார்த்தை அப்ரிவேஷன்ல இருக்குது. அப்போ 4 ஆப்ஷன் எங்க இருக்கு? அக்ரிகல்ச்சர் இருக்குது, இங்க இருக்குது. ஓகே, அப்போ ஏக்கு வந்து 4. ஓகேவா? அடுத்து HDFC. ஓகேவா? அதே இருக்குது HDFC ஹவுசிங், டைரக்டா ஓட்டுறது தான் ஹவுசிங். அப்போ பிக்கு வந்து 3. IDBI, ஓகே, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படி சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ். சிக்கு 1. SHG செல்ஃப் ஹெல்ப் குரூப், மகளிர் சுய உதவி குழுன்னு சொல்றாங்களா, அதே மாதிரி இதை சுய உதவி குழு சொல்லுவாங்க. சுய உதவி குழு எதுக்காக? நுண்ணிய கடன் கொடுப்பதற்காக. 2. அப்போ 4312 எங்க இருக்கு ஆப்ஷன்? இந்த இருக்கு டி. 4312 ஈஸி தான். ஓகேங்களா? நபார்டு எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்காக. IDB எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரியல் பேங்க் பத்தி பேசுவதற்காக. அடுத்து கிராமப்புற கடனுக்கான உச்சபட்ச வங்கி எது? கிராமத்துல கடன் வாங்குவதற்கான வழிமுறைகள் இப்போ ஏகப்பட்ட விஷயம் வந்துடுச்சு. ஆனா அந்த காலங்கள்ல கிராமப்புறங்கள்ல கடன் அப்படிங்கிற விஷயம் இன்ஸ்டிடியூஷனலா இருக்கவே இருக்காது. கடன்லேயே 2 வகை இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல் டெப்ட் அப்படி இல்லைன்னா அன்இன்ஸ்டிடியூஷனல், ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இன்ஸ்டிடியூஷனல் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வங்கிகள் மூலமாக, வங்கி சம்பந்தமான ஒரு நிறுவனங்கள் மூலமாக ஒரு கடனை வாங்கி அதன் மூலமாக வந்து நம்ம வந்து என்ன செஞ்சிருந்தா வாங்கியிருந்தா அது இன்ஸ்டிடியூஷனல் டெப்ட் கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வங்கி எல்லாமே மணி லெண்டர், ஓகேவா, அடமானம் வச்சு புரோக்கர் கிட்ட, பான் புரோக்கர்னு சொல்லுவாங்க, அவங்க கிட்ட நகையை அடமானம் வச்சு உள்ளூர் இருக்கிறவங்ககிட்ட வாங்குறது, இந்த மாதிரி இருக்கிறதா நான் இன்ஸ்டிடியூஷனல் டெப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிராமப்புறத்தில் அதிகமாக இருக்கும். அதை ஒழிச்சுக்கிறதுக்கு இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் அதிகமாக இருக்கிறதுக்காக தான் கிராமப்புறத்தில் நிறைய பேங்க்ஸ் கொண்டு வந்தாங்க. அப்படி அந்த பேங்க்ஸ்க்கெல்லாம் உதவி பண்ணுவதற்காக தான் அடுத்தடுத்து நிறைய பேங்க்ஸ் வந்தது. அதில் முக்கியமானது 1982 உருவாக்கப்பட்டது இந்த நபார்டு. ஓகே, அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. கிராமப்புறத்துடைய கடனுக்கான உச்சபட்ச வங்கி என்று கேட்டாங்கன்னா என்னதான்? நபார்டு தான் உச்சபட்ச வங்கி. 1982 உருவாக்கப்பட்டது. சிவராமன் குழு பரிந்துரையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. சிவராமன் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது இந்த நபார்டு வங்கி. சரிங்களா? அடுத்து ரிசர்வ் வங்கி நோட் அச்சிட்டு வெளியிடுவது டேஷ் முறை பயன்படுகிறது. நீங்க யோசிக்கலாம், நிறைய பேர் வந்து பணம் கஷ்டமா இருக்கு, எதா இருக்கும், எது கஷ்டப்பட்டுக்கிட்டு ஆர்பி கவர்மெண்ட்டே எல்லாருக்கும் ரூபாய் நோட்டை அச்சிட்டு அவன் பாட்டுக்கு வெளியிட்டு எல்லாத்தையும் கொடுக்க வேண்டியது. அப்படிலாம் கொடுத்தா விலைவாசி அநியாயத்துக்கு ஏறிடும். சரிங்களா? அதனால ரூபாய் நோட்டை அச்சிடும் பொழுது அவங்க ஒரு ஃபார்முலா வச்சிருப்பாங்க, குறிப்பிட்ட விஷயம் வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மினிமம் ரிசர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைந்தபட்ச இருப்பு அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த இருப்பு எவ்வளவு இருக்குது அதை பொறுத்து தான் ரூபாய் நோட்டை அச்சிட்டு வெளியிடுவது மாறுபடும். ஓகே, அப்போ ஆப்ஷன் பி, சிஸ்டம் நோட் இஷ்யூஸ் இஸ் ஃபாலோடு பை RBI, மினிமம் ரிசர்வ். சுய உதவி குழுக்களுக்கு குறு நிதி அளிப்பது எதுன்னு கேட்கிறாங்க. நம்ம இப்பதான் பார்த்துருந்தோம், கிராமப்புறங்கள்ல RRB, அப்புறம் வந்து கோஆபரேட்டிவ் பேங்க் இதெல்லாம் இருந்தாலும் சுய உதவி குழுக்கிற மாதிரி கிராமத்துல வேற எந்த நிதி நிறுவனங்களும் நல்லா வேலை செய்யாது. அப்போ அந்த சுய நிதி உதவி குழுக்களுக்கு நம்ம என்ன கொடுக்கணும்? லோன் கொடுக்கணும். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா குறுநிதி அளிப்பதற்காக நபார்டு இருக்குது. சரிங்களா? அப்போ சுய உதவி குழுக்களுக்கு குறுநிதி அளிப்பது எதுன்னு கேட்டாங்கன்னா நபார்டு. சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் நபார்டில் இடம்பெறாத வங்கி சொன்னது. நபார்டு கீழே நிறைய வங்கிகள் இருக்கு. எதெல்லாம் பார்க்கலாமா? மாநில கூட்டுறவு வங்கி, எஸ் உண்மைதான். அதாவது தமிழ்நாட்டிலையும் சரி, எல்லா இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய RRB, கோஆபரேட்டிவ் பேங்கு, அப்புறம் வந்து PSB பப்ளிக் செக்டார் பேங்கு, இது எல்லாமே கொஞ்சம் நபார்டுடைய கண்ட்ரோலில் இருக்கும். அதுவும் இந்த ரெண்டுமே பியூர் நபார்டுடைய கண்ட்ரோலில் இருக்கும்.
இதுக்கு கடன் கொடுப்பதற்காக. அப்பேற்பட்ட பேங்க்ஸோடைய சப்கிளாசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. மாநில கூட்டுறவு வங்கி கோஆபரேட்டிவ் பேங்க் கண்ட்ரோல் தான். ஊரக வட்டார வங்கி நம்ம ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க் அதுவும் கண்ட்ரோல் தான். மாவட்ட மைய கூட்டுறவு வங்கி அதுவும் கண்ட்ரோல் தான். அப்போ எது கண்ட்ரோல் இல்லை? ஏற்றுமதிக்கும் அக்ரிகல்ச்சருக்கும் என்னப்பா சம்பந்தம்? பண்றாங்க அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஆனால் ஏற்றுமதி வளர்ச்சி வங்கிங்கிறது 1982 உருவாக்கப்பட்டது. எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க, எக்ஸிம் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கும் நபார்டுக்கும் சம்மந்தம் கிடையாது, அது தனி இன்ஸ்டிடியூஷன். சரிங்களா? அடுத்து கீழ்கண்டவற்றில் நிதி கொள்கையின் கருவிகள் என்ன அப்படின்னு சொல்றாங்க. திருப்பியும் ஃபிஸ்கல் பாலிசியோடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எதெல்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? நம்ம இந்தியாவுடைய நிதி சுமை, இந்தியாவுடைய கடன், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பற்றி பேசுறது தான் நம்மளுடைய ஃபிஸ்கல் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நிதி கொள்கையுடைய கருவிகள் அப்படிங்க சொல்றாங்கன்னா நிதி சம்பந்தமான என்ன விஷயம் இருக்கோ எல்லாமே நிதி கொள்கையோட கருவிகள் வரும். ஓகேங்களா? அப்போ நிதி சம்பந்தமாக எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவு. ஓகேங்களா? அடுத்து வரி விதிப்பு, டாக்ஸேஷன். ஓகே, பப்ளிக் டெப்ட், பொது கடன். இந்த மூணுமே நிதி கொள்கையோடைய ஒரு டூல். 2, 3, 4. அடுத்து மத்திய அரசின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட நிதி சீர்திருத்த வசதி எந்த நிதிக்குழுவின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. 12ஆம் நிதிக்குழு. நிதிக்குழு என்ன? நிதி ஆணையம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் சொல்லுவாங்க. ஆர்டிக்கல் 280 சொல்லுவாங்க. ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த ஃபினான்ஸ் கமிஷனை அதோடைய மெம்பர்ஸ், அதோடைய சேர்மன் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே நம்மளுடைய பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். சரிங்களா? எதுக்காக அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நம்ம மாநிலத்துக்கும் நம்மளுடைய மத்திய அரசாங்கத்திற்கும் இருக்கக்கூடிய பணத்தை பிரித்து வழங்குவதற்காக தான் இந்த ஃபினான்ஸ் கமிஷன். எவ்வளோ % அப்படி சொல்லுவாங்க. அப்போ அப்பேற்பட்ட ஃபினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு 5 வருஷம் போடுவாங்க. அது ஒவ்வொருத்தோடையும் ஒவ்வொரு சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. அப்படி 12வது ஃபினான்ஸ் கமிஷன்ல தான் யார் வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ரங்கராஜன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமையில் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் போடப்பட்டது. அவர் தான் இந்த நிதி சீர்திருத்த வசதியை வந்து அறிமுகப்படுத்துறாங்க. ஓகே, பார்க்கலாமா? அடுத்து நிதி ஆணையம். நிதி ஆணையத்தோடைய தலைவர்களை வந்து வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? எப்படி சார் வரிசைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாமா? ரைட். ஃபர்ஸ்ட் மொத்தம் இன்னைக்கு டேட் வரைக்கும் 15 நிதி ஆணையம் இருக்கு. எப்படி? இன்னைக்கு டேட் வரைக்கும் 15 நிதி ஆணையம் இருக்குது. ஓகே, 2026 அது முடியுது. இது அடுத்த வருஷமே கண்டிப்பா என்ன பண்ணிடுவாங்க, அடுத்த நிதி ஆணையத்தோட தலைவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க 2024. ஏன் அப்படின்னா இப்போ ஸ்டடி பண்ணி தான் சப்மிட் பண்ணுவாங்க. அப்போ 15 நிதி ஆணையம் இப்போது இருக்குது. 15வது நிதி ஆணையத்தோட தலைவர் தான் NK சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, NK சிங். அப்போ இதுக்கு முன்னாடி 14 இருந்திருக்கு. அதோடைய தலைவர் இங்க மாத்தி கொடுத்துருக்காங்க. யார் யாரை பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் படிக்கிறத விட ஒரு சிலது ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமான நபர்களை ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் பாலிட்டியில நம்ம நடத்தும் போதும் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம சொல்லியிருப்போம் சந்தானம் கமிட்டி ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். CBI, CVC இதெல்லாம் உருவாக்குனாங்கல்ல. அப்பேற்பட்ட சந்தானம் கமிட்டி. ஓகே, அந்த தலைவர் தான் இந்த சந்தானம். அதே சந்தானம் தான் என்ன பண்றாரு அப்படின்னா 2வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மனா இருக்கார். ஓகேங்களா? இப்போ 2nd ஃபினான்ஸ் கமிஷனுடைய சேர்மன் யாரும் கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தானம். இப்போ 2nd ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ 1957 அந்த மாதிரி டைம்கள் தான் வந்திருக்கும். சரி, ரைட். வேற ஏதாவது இருக்கா சார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த KC பண்ட் இருக்காரா? அவர் வந்து 10வது நிதி ஆணையத்தோடைய தலைவராக இருப்பார். யாரு? KC பண்ட் வந்து 10வது நிதி ஆணையத்தோடைய தலைவராக இருப்பார். ஓகேங்களா? இப்போ மீதியெல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம வந்து மேட்ச் பண்ணவே முடியும். அடுத்து OB சவான் பாருங்க. இவர் வந்து 8வது நிதி ஆணையத்தோடைய தலைவர் OB சவான். ஓகேங்களா? ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். 15 ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஒரு சில விஷயம் ஃபேமஸான நபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, 8வது வந்து OB சவான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தெரிஞ்சதை வச்சு மேட்ச் பண்ணு. 2 தான் ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம். ஏன்னா முதல் நிதி ஆணையத்தோட தலைவர் இங்கே இல்லை. ஓகேங்களா? அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. 2 தான் ஃபர்ஸ்ட் வரப்போகுது. ரைட். அடுத்து 413. ஓகேங்களா? இங்க 2134 இருக்குது. இது 10ன்னு சொல்லிட்டு இது 8ன்னு சொல்லிட்டேன். அப்போ 8க்கு அப்புறம் தான் 10 வரணும், 1க்கு அப்புறம் தான் 4 வரணும். ஓகேங்களா? எஸ். அப்போ இது கிடையாது. இது 4க்கு அப்புறம் 1 வருது, 1க்கு அப்புறம் தான் 4. ஆன்சர் C. சரிங்களா? 2134. ஓகே, OB சவான் வந்து 8வது ஆணையத்துடைய தலைவராக இருக்கார். ஓகேங்களா? ரைட்டா? KC பண்ட் வந்து 10. அடுத்து போடாமா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க, நிதி ஆணையத்தின் தலைவர்களை காலவாரியாக வரிசைப்படுத்துக. இந்த மாதிரி கேட்பாங்க. நிதி ஆணையம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம், எதுக்காக டிஸ்கஸ் பண்ணோம், அதோட தலைவர்களை படிச்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? மொத்தம் 15 நிதி ஆணையம் இருக்குது. சரிங்களா? மொத்தம் 15 நிதி ஆணையம் இருக்கு. 15வதோடைய நிதி ஆணையத்துடைய தலைவர் தான் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமானது NK சிங். சரிங்களா? 14க்கு வந்து YV ரெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. 14க்கு வந்து YV ரெட்டி. இந்த ரெண்டு கம்பல்சரி படிச்சுக்கணும். மீதி ஸ்கூல் புக்லேயே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, மீதி ஓரளவு தெரிஞ்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது கே சந்தானம் கமிட்டி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். CBI CVC எல்லாம் உருவாக்கும் போது வந்திருப்பாரு. அவர் தான் இந்த நிதி ஆணையத்திற்கு 2வது நிதி ஆணையத்தோட தலைவர். KC பண்ட் பத்தின 10வது நிதி ஆணையம். YB சவான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய 8வது நிதி ஆணையத்தோட தலைவராக இருப்பார். அப்படி குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல வரிசைப்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா 2 இவர் மகாவீரரும் ஒருத்தர் ஒரு இதில் இருப்பார், பிட்வீனில் இருப்பார். 2 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4, அடுத்து 1, அப்புறம் 3, லாஸ்ட்டாக 3 வருது. ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் B 2 4 1 3. இது நமக்கு 15th இது பார்த்து வச்சுக்கோங்க. 2026ஓட முடியுது இவருடைய ரெக்கமெண்டேஷன். அதனால அடுத்த வருஷமே அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனருடைய சேர்மன் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. பார்க்கலாமா? அடுத்து YV ரெட்டி எத்தனாவது நிதி ஆணையத்தோட தலைவர் கேட்குறாங்க பாருங்க. YV ரெட்டி 14வது நிதி ஆணையத்தோடைய தலைவர். நான் இப்போதான் சொன்னேன் 15வது நிதி ஆணையங்கிறது வந்து யார், நம்மளுடைய NK சிங். 14க்கு வந்து YV ரெட்டி. சரிங்களா? 15க்கு ஆப்ஷனே கொடுக்கல. ரைட். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி மேனேஜ்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலாக இந்த கொஸ்டின் வந்து இப்போ பார்க்கும்போது என்ன தப்பு அப்படி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஆக்ட்னு கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 2003 தான் வரணும். சரிங்களா? இது மட்டும் சின்ன கரெக்ஷனு. 2003 தான் ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட், FRBM ஆக்ட் சொல்லுவாங்க. 2003 தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ட் வரும். 2000 அப்போ என்ன சார் வரும் அப்படின்னா 2000 உங்களுக்கு வந்து பில்லு தான் வரும். ஏன்னா இது வந்து சட்டத்தூருக்கு பில்லு தான் வரும். சரிங்களா? அடுத்து பின்னொன்று எது பணவியல் கோட்பாட்டின் முக்கிய குறிக்கோள் அன்று அப்படிங்கிறாங்க. அதான் கவனிச்சுக்கணும் தெளிவா. நாட் மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் த மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்றாங்க. மானிட்டரி பாலிசிக்கும் ஒரு சில விஷயம் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். என்னதான் இருக்கும்? பிரைஸ் ஸ்டெபிலிட்டி டைரக்டா ரிலேட்டிவ் மானிட்டரி பாலிசி தான். சரிங்களா? சரி. அடுத்து மெயின்டைனிங் செலுத்து நிலையை இருப்பினை பராமரித்தல், இதுவும் கண்டிப்பாக மானிட்டரி பாலிசியோட ஒரு விஷயம் தான். மூலதன சந்தையை ஊக்குவித்தல், இது மட்டும் தான் மானிட்டரி பாலிசியோட ஒன் ஆஃப் தி எய்ம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்க. அந்த நீட்டாக பாக்ஸ் போட்டு இருக்குது, கீழே ஆப்ஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னு ஞாபகம் வச்சுக்கோ. FDI சொல்லுவாங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதான் டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், நேரடி வெளிநாட்டு முதலீடு. அப்புறம் வந்து வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு, வணிக கடன், வெளிநாட்டு நிறுவனங்கள். இதை நம்ம மேட்ச் பண்ணலாமா? அப்போ நேரடி வெளிநாட்டு முதலீடு அப்படிங்கிறது வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தியை சொத்துக்களை உருவாக்கல். எஸ். வெளிநாடு துறை சார்ந்த முதலீடுகள் அப்படின்னா துறை சார்ந்த பங்குகள், அங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து ஸ்டாக் வாங்குவாங்க, பத்திரங்கள், பணம், அதுதான். ஆனால் FDI அப்படின்னா டைரக்டா வெளிநாட்டிலிருந்து பல கோடி இன்வெஸ்ட் பண்ணி பிசினஸ் தொடங்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இலான் மஸ்க் இங்க வந்து பிசினஸ் தொடங்குறாரா, அதுக்கு பேர் FDI. அதே இலான் மஸ்க் இங்க இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கம்பெனி மேல இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு பேர் தான் FII இல்லாட்டி FPI அப்படி சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி சொல்லுவாங்க. அடுத்து வணிக கடன் அப்படின்னா நிதி நிறுவனம் கடன் உருவாகுறது. வணிக நிறுவன உதவிகள் அப்படின்னா வெளிநாட்டு நிதி நிறுவனத்துக்கு உதவி செய்தல். ஓகே, அப்போ 2 1 3 4 மேட்ச் தான் ஃபாலோயிங். 2 2 3 2 1. ஓகே, பிக்கு வந்து 1 3 4 ஆப்ஷன் தான் இருக்குப்பா. சி இருக்கு 2 1 3 4 ஆப்ஷன் சி. அடுத்து அதாவது என்னென்ன செலவுகளை மேட்ச் பண்ண சொல்றாங்க. மூலதன செலவு, வருவாய் செலவு, துறை சார்ந்த செலவு, ஒத்திவைக்கப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? இதெல்லாம் இருக்குது. மூலதனம் அப்படின்னாலே நம்ம ஒரு இதை இன்வெஸ்ட் பண்றோமா, அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா அது வந்து ஏதாவது ஒரு ப்ராஃபிட்டோ அப்படின்னா அது மூலமா அதை பயன்படுத்துற மாதிரி ஏதாவது ஒரு சில விஷயம் கிடைக்கணும். அதுதான் இப்போ பாலங்கள், மருத்துவமனை கட்டுறதுலாம் மூலதன செலவு. வருவாய் செலவுனா நம்மளுடைய வருமானத்திற்காக நம்ம செலவு பண்றோம், அதுதான் நம்மளுடைய சம்பளம், ஓய்வூதியம், வட்டி, இதெல்லாம். துறை சார்ந்த செலவு அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஆற்றல், போக்குவரத்து, ஒதுக்கி வைக்கப்பட்ட செலவு அப்படின்னா பொருள் சேவைகளுக்கு முன்கூட்டியே பணம் செலுத்துதல். சரிங்களா? மூலதன செலவு 2க்கு ஒரே ஆப்ஷன் இதாக இருக்கு, பி தான் இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த மூலதன செலவுங்கிற விஷயத்த வந்து எதிர்கால தேவைக்காக நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும், அதுதான். ஓகேங்களா? ரைட். 1954ஆம் ஆண்டு சரக்கு மற்றும் சேவை வரி சட்டத்தை அமுல் கிடையாது அமல்படுத்திய முதல் நாடு அப்படின்னு கேட்டாங்கன்னா எந்த நாடுகள் தான்? அமெரிக்காவில்
இன்றளவும் ஜிஎஸ்டி கிடையாது. சரக்கு மற்றும் சேவை ஜிஎஸ்டி. சரிங்களா? அமெரிக்காவில் இன்றளவும் ஜிஎஸ்டி கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்போ அமெரிக்கா கண்டிப்பாக கிடையாது. அடுத்து அமெரிக்கா கிடையாதுன்னா இந்த ரெண்டு ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் வராது, ஒன்றும் வராது, இது வராது. மீதி இருக்குது சியா டியா தான். பிரான்ஸா இத்தாலியா? நீங்கள் ஸ்கூல் புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1954ஆம் ஆண்டு முதலாக ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறது பிரான்ஸ் தான். 2 மட்டும்தான். ஓகே, ஜெர்மனி தான் கிடையாது, பிரான்ஸில் மட்டும்தான். சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். அரசாங்கத்தின் வரி ஆதாரங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. வரி ஆதாரம், அரசாங்கத்துக்கு வரி என்ன? வரி மூலமா வருவாய் ஆதாரங்கள். வரி ஆதாரம் கிடையாது. வரி மூலமா வருமானம் வரும், வரி அல்லாம ஃபைனு ஃபீஸு அதன் மூலமா வரும். கவர்மெண்ட் கம்பெனி வச்சிருப்பாங்களா, அவங்களுடைய லாபங்கள் அதன் மூலமா வருமானம் வரும். இப்போ 3மே சேர்ந்தது தான் இதோடைய வருமானம். அப்போ 1 2 3 எல்லாமே சேர்ந்தது தான் இதோடைய வருமானம். டேஷ் குழு இந்தியாவில் ஜிஎஸ்டியை முன்மொழிந்தது. நான் சொன்னேன் இல்லையா, கேட்பாங்க சொல்லிட்டு. ஜிஎஸ்டியை முன்மொழிந்த குழு ஹெல்த்கேர் பணிக குழு அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்த்கேர் டாஸ்க் ஃபோர்ஸ். ஆக்சுவலாக ஜிஎஸ்டி நம்ம 2017ஆம் ஆண்டு தான் வந்து நடைமுறையை படுத்தணும். ஆனால் இதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் இதுக்கு முன்னாடி 15 வருஷம் முன்னாடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பேச ஆரம்பிச்சு 20 வருஷம் முன்னாடி பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி குழு அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் தலைமையில் இந்த குழு அமைச்சிருப்பாங்க. 2005ஆம் ஆண்டு இந்த குழு அறிக்கையை வந்து சமர்ப்பணம் பண்ணியிருக்கும். அந்த குழுவில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, ஜிஎஸ்டி நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம 2005 சென்ட்ரல் கவர்மெண்ட் யாராக இருந்தாலும் எல்லாரும் நடைமுறைப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. பண்ண முடியல, ஏன்னா ராஜ்யசபாவில் அவங்க செல்வாக்குது. அதனால 2017 மோடி கவர்மெண்ட் 2016 பில் பாஸ் பண்ணி 2017 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. சரிங்களா? சிறு தொழில் வளர்ச்சி வங்கிகள், சிட்பி, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாங்க. இது ஏப்ரல் 2, 1900ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. புக்லேயே இருக்குது, ஸ்கூல் புக்கில் 11th புக்கில் இருக்கும். சிட்பி, ஐடிபி எப்போ உருவாக்கப்பட்டது, இந்த மாதிரி முக்கியமான பேங்க் உருவாக்கப்பட்ட ஆண்டுகளை படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்து மகளிர் சுய உதவி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோ, தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சுக்கோ. மகளிர் சுய உதவி குழுக்களை பேங்கோட சேர்த்து மெர்ஜ் பண்ணி வைக்கிற திட்டம் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1992ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்த ஸ்கீம். சரிங்களா? செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் நம்ம பேங்கையும் லிங்க் பண்றது 1992. அடுத்து பண்டங்கள் சேவைகள் வரிகளுக்கு முன்னர் தமிழ்நாடு அரசு அதிகமான வருவாய் அளித்த வரி எது அப்படின்னு சொல்றாங்க. ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு நல்ல வருமானம் வந்த ஒரு வரி, இப்போ அது மூலம் வருமானம் வருதான். ஓகே, டாஸ்மாக்ல சரக்கு தான் வாங்கும்போது இதுக்கு தான் வரி போடுவாங்க அதிகமாக. விற்பனை வரி, சேல்ஸ் டேக்ஸ், அதுதான். சரிங்களா? ஜிஎஸ்டிக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வருமானம் அதிகம் வந்தது சேல்ஸ் டேக்ஸ் தான், இப்போ வரதான் செய்யுது. சரிங்களா? அடுத்து இது ஒரு ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? நம்மளுடைய ரிசர்வ் பேங்கை வச்சு ஒரு கொட்டேஷன் மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மைய வங்கி நாட்டின் கடனை கட்டுப்படுத்தும் ஒரு அமைப்பு. நமக்கு தெரியும், ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாரு அப்படிங்கிறாங்க, ஹச்ஏ ஷா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஹெரால்ட் அஹ்மத் சம்திங்னு வரும், அவருடைய ஷா அவர் தான் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னார். பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மற்றும் தொழில் நிறுவனங்கள் மீது விதிக்கப்படும் வரி, நிறுவனங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய வரி பெயரே என்னதுதான்? தொழில் வரி, கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கார்பரேட் டாக்ஸ் தொழில் வரி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்பரேஷன் கிடையாது, கார்பரேட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. And which are the following factors influence digitalization of bank sector? பேங்க் வந்து வணிகமயமாக்குறதுக்கு எதெல்லாம் காரணம்? எல்லாமே தான். நுகர்வோர் நடவடிக்கை மாறுது காலப்போக்கில், நிதி உள்ளடக்கம் மாறுது, ஸ்மார்ட் போன் கைபேசி எதுவும் பயன்படுத்துறாங்க. அதனால எல்லாமே தான் டிஜிட்டல் பேங்க் உருவாகிறதுக்கு காரணம். அடுத்து வருமான வரியை செலுத்துதல் என்பது எதிர்கள்? சூப்பர் கொஸ்டின். சரிங்களா? இந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்டடா குரூப் 2 தான் கேட்பாங்க. சரிங்களா? வருமான வரியை கட்டுறது எது சம்பந்தமா, எதை குறிக்கிறது அப்படின்னா பாரம்பரிய ஆளுமையை குறிக்கிறதா? கிடையாது. சரியா? பாரம்பரியமா எங்க அப்பா வரி கட்டுறாரு நான் வரி கட்டுறேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்து இதுதான் ஆன்சர். ஆக்சுவலாக நான் கடைசி சொல்றேன். சிறப்பு இயல்புகளை தலைமை பண்பு, வரி கட்டினா வந்து தலைமை பண்பு இருக்கு காரணமா? அதுவும் கிடையாது. சரியா? அதாவது ஒரு சட்டத்தின் அடிப்படையில் சட்டத்தை இதெல்லாம் சொல்லுதா, அதுக்கு மட்டும் வரி கட்டுறோம். பகுத்தறிவு, சட்ட ஆளுமை. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்து சரக்கு மற்றும் சேவை வரிகள், அதை பற்றி கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஜிஎஸ்டி பற்றி. இப்போ ஜிஎஸ்டி நம்ம 2016 பில்லு வந்தது. 2017 ஜூலை 1ஆம் தேதி அறிமுகப்படுத்துனாங்க. சரிங்களா? ஒரே நாடு ஒரே வரி தலைமையில். அப்போ இது ஒரு மறைமுக வரி தொகுப்பாகும். எஸ், கரெக்ட் தான். ஒரே மாதிரியான தனி வரி, ஆமா, சிங்கிள் யூனிஃபைட் டாக்ஸ், கரெக்ட் தான். மத்திய அரசால் மட்டுமே விதிக்கப்படுவது? ஐயோ, அப்படிலாம் கிடையாது, மாநில அரசும் விதிக்கிறது. ஓகே, நுகர்வு இறுதி புள்ளியில் செலுத்துவதாகும். ஆமா, கரெக்ட் தான். கடைசியா வாங்குறவங்க கிட்ட மட்டும்தான் இந்த வரி வந்து வசூலிக்கப்படுகிறது. அதான் இறுதி புள்ளி.
இது ஒரு ஜிஎஸ்டியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகே, அப்போ 1 to 4 மட்டும்தான், 3 வராது. சரியா, சரக்கு மற்றும் சேவை வரி சம்பந்தமானது. அடுத்து வருமான வரி தொடர்பாக பின் வந்து தவறானது எதுங்கிறாங்க, அதாவது இன்கம் டேக்ஸை பற்றி. ஏப்ரல் 1 இதுதான் ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா, இதுதான் தப்பு. ஆக்சுவலாக வருமான வரி விகிதம் வெவ்வேறு வருமானங்களுக்கு வெவ்வேறு நபர்களுக்கும் சமமாக இருக்கும், அப்படிதான் கிடையாது. சரிங்களா, ஒவ்வொரு வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சா எனக்கு அதிகமான வரி, 5 லட்ச ரூபாய்க்கு இதை சம்பாதிச்சா எனக்கு வரியே கிடையாது. மாறும், வெவ்வேறு நபர்களுக்கு சமமான இருக்காது, மாறுபடும். அப்போ தவறானதான் கேட்குறாங்க, இதுதான் டி தான் தவறானது. அடுத்து மேட்ச் பண்ணணும் ஜிஎஸ்டியுடைய இந்த வரி விகிதம் சிம்பிள் தான். வீட்டு வசதி பொருட்கள், வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள் ஜிஎஸ்டி தான் பார்த்தீங்கன்னா 5% தான் போட்டிருப்பாங்க. அரிசி, பால், இதுக்கெல்லாம் 5%. ஆடம்பரமான பொருட்களுக்கு அதிகமாக வரி போடணும், 28. சரியா, அப்போ இந்த ரெண்டு மட்டும் மேட்ச் பண்ணி ஏக்கு 1, டிக்கு வந்து 4. எஸ், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே இருக்கா, ஏக்கு 1, பிக்கு வந்து 4. சி ஆப்ஷன் சி, ஏ 1 4 2 3. அப்போ 2 3னா அவன் கனிப்பொறிகளுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதப்பா ஆடம்பர பொருளுக்கு தான் 2 இந்த இருக்குப்பா, 1 3 4 2. சரிங்களா, 1 வந்து வீட்டு வசதிக்கு, இது 1 3 கனிப்பொருட்களுக்கு வந்து 12, பதப்படுத்து மூலதன பொருட்களுக்கு ஆடை பொருட்களுக்கு 28. சரி, இது 18, ஆடம்பரத்துக்கு 28. இது கொஞ்சம் மாறும். ஸ்டாட்டிக்காக அத்தியாவசிய ஆடம்பர பொருட்களுக்கு தான் 5 12 தான். அடுத்து ரிசர்வ் வங்கி தொடர்பான கருத்துக்கொள்கள். இந்திய ரிசர்வ் வங்கியின் தலைமை அலுவலகம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. ஆமாம், அப்படியா? புதுடெல்லி எல்லாமே புதுடெல்லி அமைச்சிருவாங்களா? கிடையாது, புதுடெல்லியில் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மும்பையில் இருக்குது. இந்திய ரிசர்வ் வங்கியுடைய தலைமையகம் மும்பையில் இருக்குது, டெல்லியில் கிடையாது. ஃபர்ஸ்ட் கல்கத்தாவில் இருந்து 1937 எங்கே மாற்றிட்டாங்க, மும்பைக்கு மாற்றிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தவறு. ரிசர்வ் வங்கியின் 21 மத்திய இயக்குநர்கள் கொண்டுள்ள குழு இருக்கிறது. எஸ், கரெக்ட் தான். 2 மட்டும் சரியானது, 2 மட்டும் சரி. 1997ஆம் ஆண்டு முதல் வங்கி மேற்பார்வை தொடர்பான ஃபசல் குழுவை யார் பிரதிநிதித்துவப்படுத்தினார் அப்படிங்கிறாங்க. ஃபசல் குழு, ஃபசல் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் தான் கொண்டு வந்தாங்கன்னா ரிசர்வ் வங்கி தான் பின்பற்றுறாங்க. ஓகேங்களா, ஃபசல் பேங்கிங் சூப்பர்விஷனை பற்றி ஃபசல் கமிஷன் இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கும், அது ஆர்பிஐ பின்பற்றுறாங்க. அடுத்து திருப்பி ஜிஎஸ்டி பற்றி தவறான விஷயங்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்டி வந்து நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு முனை வரி. ஓகேங்களா, பல முனை வரி கிடையாது. சரிங்களா, இது வந்து ஒரு முறை வரி தான். இதுதான் தவறானது. மதிப்பு கூட்ட வரி என்பது ஒரு முனை வரியாகும், அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. ஓகே, மதிப்பு கூட்ட வரி தான் பல முனை வரி, ஜிஎஸ்டிங்கிறது ஒரு முனை வரி. ஆனால் இதுதான் தவறு. மேற்படி 2017 தான் ஒரே நாடு ஒரே சந்தை ஒரே வரி தான் குறிக்கோள், இந்த ரேட்டு தான் வந்து சட்டம் போடப்பட்டது, இதுதான் கரெக்ட். ஆனால் இது மட்டும் தவறு. எடுத்து பாருங்க, ராயல் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆர்பிஐக்காக ஒரு கமிட்டி வந்து பிரிட்டிஷ் இருக்கும்போது போட்டாங்க. அந்த கமிட்டியில் யாரெல்லாம் மெம்பர் கேட்குறாங்க, எல்லாருமே மெம்பர் தான். கமிஷன் பேரே யங் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் சேர்மனாக இருப்பார். ஹில்டன் யங், ஜேஎம் கீன்ஸ், அப்புறம் வந்து எர்னல்ட் கேபிள், இவங்க எல்லாருமே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸாக இருப்பாங்க. அடுத்து வங்கி அமைப்புகளின் செயல்திறனை மேம்படுத்துவது செய்யப்பட்ட பின்வரும் மாற்றங்கள் சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்ன மாற்றம் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க நம்மளுடைய வங்கிகள்ல அப்படின்னு பார்க்கும்போது, ரிடியூசிங் எஸ்எல்ஆர், எஸ் கரெக்ட் தான். இன்க்ரீசிங் சிஆர்ஆர் சொல்லுவாங்க, ரொக்க கையிருப்பு அதிகப்படுத்துறது, ஓகே கரெக்ட் தான். புதிய தனியார் வங்கிகள் தொடக்கம், இது கரெக்ட் தான். வட்டி விகிதத்தை தளர்வு பண்றது அதுக்குரிய சீர்திருத்தம்லாம் கிடையாது. 1 3 4 தான். சரிங்களா, 1 3 4 ஆப்ஷன் பி. அடுத்து வரிகள் தொடர்பாக பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க. டாக்ஸை பத்தி சொல்லணும். ஓகேங்களா, இந்தியாவில் அனைத்து நேர்முக வரிகளும் மத்திய நேர்முக வரி வாரியத்தால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. கரெக்ட் தான். நேர்முக டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே டைரக்ட் டாக்ஸ் கண்ட்ரோலர் போர்டு இருந்தால் வசூலிக்கப்படுகிறது. வருமான வரி சட்டத்தின் கீழ் அந்த நபர் மதிப்பீட்டிற்குரியவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்படி சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ் வந்து அசஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்கம் டாக்ஸ் அடிப்படையில், ஆக்ட் அடிப்படையில். எஸ், ரெண்டுமே கரெக்ட் தான், ரெண்டுமே சரியானது. இந்த ரிசர்வ் வங்கியின் மண்டல அலுவலகங்கள் எங்கெல்லாம் இருக்குது? ஆக்சுவலா ரிசர்வ் வங்கியோடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் கேபிட்டல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மும்பை தான். ஆனால் அதுக்கு ஜோனல் ஆஃபீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜனல் ஆஃபீஸ் சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது. அப்போது ஜோனல் ஆஃபீஸ் வந்து மும்பையிலேயே ஒரு ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது, டெல்லியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, கட்டக்கில் கிடையாது. ஓகேங்களா, 4 ஜோனல் ஆஃபீஸ் இருக்கும், கட்டக்கில் கிடையாது. ஓகேங்களா, அப்போ எடுத்துட்டோம்னா 4 மட்டும் வராது. 1 2 3 ஏ. ரூபே அட்டைகள் எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 2012ஆம் ஆண்டு தான் அட்டைப்படுத்தது. ஏடிஎம் கார்டு பார்த்துருப்பீங்கல்ல, அந்த டெபிட் கார்டில் வந்து ரூபே அட்டைகள் சொல்லுவாங்க. 2012ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது தான் இந்த ரூபே அட்டைகள்.
அடுத்து ஐடிபிஐ அது தவறானது. உருவாக்கப்பட்டது தலைமை வளர்ச்சி வங்கியாக செயல்பட்டது, பொதுத்துறை வணிக வங்கியாக மாற்றப்பட்டது, வணிக வங்கிகளுக்கு செயல்பாட்டுகளை மட்டுமே செய்கிறது அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா, இதுவும் கரெக்ட் தான். இதுதான் தப்பு. இப்போதைக்கு வணிக வங்கி செயல்பாடு மட்டும் செய்யறது கிடையாது, வேற எல்லா விஷயத்தையும் இது செய்ய ஆரம்பிச்சு. இதுதான் தவறானது. கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பாக பின்வருவனவற்றை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுடைய அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் 1983 கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கரெக்ட். இவை ரிசர்வ் வங்கி மாநில அரசாங்கம் கட்டுப்படுத்துகிறது. எஸ், இதுவும் கரெக்ட் தான். ரிசர்வ் வங்கியும் கூட்டுறவு வங்கியை கட்டுப்படுத்துகிறது. ரெண்டுமே சரி. ஆன்சர் சி. அடுத்து பாருங்க, ரிசர்வ் வங்கியால் அங்கீகரிக்கப்படாத நிதி நிறுவனம். இது நல்ல ஒரு கொஸ்டின். இந்த மாதிரி தான் கேட்பாங்க. அங்கீகரிக்கப்படாத அப்படி கேட்குறாங்க. நாட் ரெகனைஸ்ட். சிட் ஃபண்ட், நம்ம ஊர்ல ஏகப்பட்ட பேர் இந்த நிதி நிறுவனத்துல சீட்டு நிதி நிறுவனத்துல போட்டு பணத்தை இழந்திருப்பாங்க. சிட் ஃபண்ட். ஓகே, அதெல்லாம் வந்து அங்கீகரிக்கப்படாத. சரிங்களா, அப்போ இது கரெக்ட். அங்கீகரிக்கப்படாததான். நிதி நிறுவனம் இதுவும் அங்கீகரிக்கப்படாத. பணம் கொடுப்பவர்கள் யாரு? மணி லெண்டர்ஸ், இவங்களும் அங்கீகரிக்கப்படாத. ஓகேங்களா. செலுத்துவங்க பேமெண்ட் பேங்கை ரீசெண்டாக அங்கீகரிச்சிருக்காங்க. இது மட்டும் அங்கீகரிச்சிருக்காங்க, மீதி 3 அங்கீகரிக்கப்படாது. 1 இது 3. சரிங்களா, 1 2 4 தான். இது 3. இதில் மட்டும் 3 வரணும். இங்கிலீஷுக்கு தமிழில் கரெக்டாக இருக்கு, இங்கிலீஷ் கரெக்டாக இல்லை. சரிங்களா, அப்போது இந்த 3மே வந்து ரிசர்வ் வங்கியால் ரெகனைஸ் பண்ணலை. அதனால இதெல்லாம் ரூபா போடக்கூடாது, கடனும் வாங்கக்கூடாது. மணி லெண்டர் கிட்ட தான். லாஸ்ட்டாக ஏடிஎம் பற்றி ஏடிஎம் இல்லை, பேமெண்ட் பேங்கை பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட். இது இன்க்ளூட் கேட்குறாங்க. சரிங்களா, அவர்கள் எந்த கட்டணமும் இன்றி வீட்டிலிருந்தே பணம் செலுத்த முடியும். ஆமாம், கண்டிப்பாக பணம் செலுத்துகிற பேமெண்ட் பேங்க்ல இருந்து 2015 ரிசர்வ் வங்கி பணம் செலுத்த வங்கிகளுக்கு கோட்பாடுடன் கூடிய உரிமை இப்போ தானே பேசணும். பேமெண்ட் பேங்குக்கும் கொடுத்துருக்காங்க. ஏடிஎம், இணைய வங்கி, 3ஆம் நபர் நிதி பரிமாற்றங்கள் போன்ற சேவைகளை வழங்குகிறது அப்படிங்கிறாங்க. இது மட்டும் கிடையாது. சரிங்களா, இது கடன் இதை கொடுக்கவும் முடியாது, கடன் அட்டைகளை வழங்கவும் முடியாது. இது கரெக்டு தான், கடன் கொடுக்க முடியாது பேமெண்ட் பேங்க்ல. அது மாதிரி ஏடிஎம் இதெல்லாம் வந்து கொடுக்கவே மாட்டாங்க. அதுதான் கடன் அட்டை கொடுக்கறதுனால ஏடிஎம் கிடையாது. அப்போ இதுதான் வந்து தவறாக இருக்குது. நமக்கு ஆன்சர் இதுதான். சரிங்களா, அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து எக்கனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து எக்கனாமிக்ஸ் டிஸ்கஸ் பண்ணி சந்திக்கலாம். தேங்க்யூ.